இந்த செஷனில் நம்ம ஜிஐ, தட் இஸ் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் டிசைன்னா என்ன, பேட்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷன் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து பேட்டன் பற்றின கிளாஸஸ் இன்டெப்த் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஐனா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரேட்மார்க் அண்ட் காப்பிரைட். ஓகே, ஸோ நமக்கு ட்ரேட்மார்க்ஸ்னால் என்னென்னு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஆஸ் வெல் அஸ் காப்பிரைட்னா என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட் தவிர இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்மார்க்ஸ் அண்ட் ஜிஐ அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைன், பேட்டன்ஸ் இது எல்லாமே ஒரு டைப்ஸ் கீழே வரும். அதான் இது எல்லாமே தீஸ் ஆர் நோன் அஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. காப்பிரைட் மட்டும் தனி. ஓகே, காப்பிரைட்டபிள் ஒர்க்னு சொல்லுவாங்க, அதை தனியாக. ஓகே, ஸோ நம்ம வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது என்ன மாதிரியான ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி, ஒரு 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 ஆர்கனைசேஷன், ஒரு சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் நம்ம இந்த ரைட்ஸை வந்து லாவில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ட்ரேட்மார்க்ஸ் அப்படின்னா ஒரு கூட்ஸ் இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஒரு பர்டிகுலர் சர்வீசஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ட்ரேட் நேம் அப்படின்றத பார்த்தோம். ரைட்டா? ஜிஐ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நத்திங், இட் இஸ் அ இண்டிகேஷன். ஓகே, இட் இஸ் அ மார்க். ஓகே, விச் ஐடென்டிஃபைஸ் தட் certain goods or certain products are come from a particular area or particular region or from particular locality. ஓகே, இதுதாங்க ஜிஐ. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட காஞ்சிபுரம் சில்க்ஸ். ஓகே, ஸோ காஞ்சிபுரம் சில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே, பட்டு சாரி அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் சில்க் வந்து சில்க் காஞ்சிபுரம்னாலே இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் சில்க். ரைட்? அப்போ அந்த சில்க் மேனுஃபேக்சர், அந்த அந்த ஃபுல் கம்ப்ளீட் திங்ஸ், அந்த அந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி லட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, அண்ட் நீங்கள் இங்கே பண்ணக்கூடாதா? இங்கே பண்ணால் அந்த டேஸ்ட் வராதா? ஓகே, இன்னும் நீங்கள் சேலமோட ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. சேலம்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த துணி ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி போச்சம்பள்ளி பார்த்துக்கோங்க, போச்சம்பள்ளியோட இக்கத் டிசைன். ஓகே, நீங்கள் ஒரிசால இருந்து வரக்கூடிய அந்த இக்கத் டிசைன், ஆந்திராவில இருந்து வரக்கூடிய அந்த கலம்காரி டிசைன், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய அந்த கனி ஷால், அந்த பீகார்ல இருந்து வரக்கூடிய அந்த மதுபானி பெயிண்டிங், எல்லாமே வந்து these are known for famous examples for geographical indications. ஓகே, ஸோ நமக்கு வந்து நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸா இருக்கட்டும், மைசூர் சில்க் சாரியா இருக்கட்டும், இல்லை மைசூர் சாண்டல்வுட் ஆயிலா இருக்கட்டும், மைசூர் சாண்டல் சோப், மைசூர் ஜாஸ்மின், கூர்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கூர்க் ஆரஞ்சு, மதுபானி பெயிண்டிங்ஸ், டார்ஜிலிங்ல இருந்து வரக்கூடிய அந்த டார்ஜிலிங் டீ, தாத்வத் பேடா, அல்ஃபோன்சா மேங்கோ, திருப்பதி லட்டு, கொல்ஹாப்பூரி செப்பல், இது எல்லாமே ஃபேமஸ். ஓகே, அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டில இருந்து வர்றதுனால இதெல்லாம் ஃபேமஸ். நீங்க வந்து இப்போ மேங்கோ நம்ம ஊர்லயும் கிடைக்கும், அதே அல்ஃபோன்சோ மேங்கோவையும் கம்பேர் பண்ணி பாருங்க, நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி டீயை பொறுத்த வரைக்கும் டார்ஜிலிங் டீ வந்து எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட். ஓகே, ரைட்? அந்த எக்ஸ்ட்ராடினரி, அந்த அந்த குவாலிட்டி, அந்த ரெப்யூட்டேஷன், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக தான் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து வேற எதுக்குன்னா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. திருப்பதி லட்டுக்கு அந்த 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 டேஸ்ட், அந்த அந்த இதுவுக்காக மட்டும்தான், அந்த குவாலிட்டிக்காக மட்டும்தான் அந்த ஜிஐ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இங்க வரும்போது எப்படி நம்ம கொடுக்குறோம் ஜிஐன்னு பார்க்குறப்ப, இந்த டேக் வந்து இட் இஸ் நாட் கிவன் டு சிங்கிள் மெம்பர் ஆர் சிங்கிள் இண்டிவிஜுவல். ரைட்டா? இட் இஸ் கிவன் டு த கம்யூனிட்டி, ஹோல் கம்யூனிட்டி, அந்த என்டையர் ரீஜியன், அந்த என்டையர் லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ அந்த காஞ்சிபுரம் சில்க் அந்த குவாலிட்டி வந்து, அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில இருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நெசவு தொழிலாளிகளுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அது ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஓகேவா? ஸோ இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ஓகே, இருட்டுக்கடை அல்வா,
ஓகே. திருநெல்வேலியோட இருட்டுக்கடை அல்வா. இது எல்லாமே நீங்க ஜிஐ புரொடெக்ஷன் கீழ கொண்டு வரும். இது இது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணி, இல்ல அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் ஃபுல்லா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கன்சர்ன்ட் வித் தட் பர்ட்டிகுலர் ஜியோகிராபிக்கல் அ அ ரிலேட்டட் திங்ஸ். ஓகே. அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியாவுல இருந்து அந்த 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 பர்ட்டிகுலர் லொக்காலிட்டில இருந்து வர்றதுனால தான் அதுக்கு அவ்ளோ ஃபேமஸ். அதுக்கு அவ்ளோ ப அ அந்த டேஸ்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து யூனிக்கா இருக்கும். ஓகே. மத்த இடத்துல இருந்து நீங்க அதே மாரி பண்ணாலோ, இல்ல இங்க நீங்க வந்து ஒரு லட்டு பண்ணி, அத திருப்பதி லட்டு மாரி கொண்டு வர முடியுமானா, நிச்சயமா கிடையாது. நீங்க ஈவன் அதே ப்ராடக்ட்ஸ் அவங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றாங்களோ, அது எல்லாம் நம்மளும் யூஸ் பண்ணுவோம். நம்மளும் பண்ணலாலும், அது கட்டாயமா நம்மளால அந்த டேஸ்ட் பண்ண முடியாது. Because it is completely attributable to such geographical location. அந்த geographical ஏரியா வந்து அது முக்கியமா அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த பர்ட்டிகுலர் லொக்காலிட்டி அந்த ஏரியாவுல இருந்து அது வர்றதுனால தான் அதுக்கு அந்த அந்த பர்ட்டிகுலர் திங்ஸ் வந்து ஃபேமஸ். ஓகே. ஸோ வேர்ல்ட் வைட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கனடியன் விஸ்கி எடுத்துக்கோங்க, ஸ்விஸ் வாட்சஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ளாரிடா ஆரஞ்சஸ், ஓகே, டக்கீலா, இது எல்லாமே வந்து நீங்க ஜிஐ கீழ பண்ண முடியும். ஓகே. ஸோ ஜிஐ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேட் மார்க்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு பர்ட்டிகுலர் கூட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கடைக்கு போனோம். ஒரு சோப் வந்து சோப் கொடுங்கன்னு கேட்காம அதனோட ட்ரேட் நேம் அந்த ட்ரேட் மார்க்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறது ட்ரேட் மார்க்னு பார்த்தோம். காப்பி ரைட்ஸ் அப்படின்றது கன்சர்ன் வித் லிட்ரரி ஒர்க்ஸ், ஆர்டிஸ்டிக் ஒர்க், மியூசிக்கல் ஒர்க் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஜிஐ அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் பர்ட்டிகுலர் திங்ஸ் ஆர் பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வாஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் சச் ஏரியா. அதாவது இந்த ஏரியாவுலேருந்து இது வந்திருக்கு, இந்த ஏரியாவுலேருந்து இது வந்தது, ஆரிஜினேட் ஆனது, இங்கேருந்து இந்த இது வந்துச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டேக், ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஓகேவா? ஸோ காஞ்சிபுரம் சில்க் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே இந்த சாரி வந்து சில்க் சாரி காஞ்சிபுரத்துலேருந்து வந்தது, காஞ்சிபுரம் சில்க் அப்படின்னா ஒரு ஜிஐ ப்ரொடெக்ஷன், ஜிஐ டேக் இருக்கும். அதே மாதிரி பனாரஸ் சில்க்கா இருக்கட்டும், சேலம் ஃபேப்ரிக்கா இருக்கட்டும், இல்ல ஆந்திர பிரதேஷோட கலம்காரியா இருக்கட்டும், ஓகே, இக்கத்தோட அந்த இக்கத் பிரிண்டா இருக்கட்டும். ஸோ நெறைய டார்ஜிலிங் டீ, ஓகே, இது எல்லாமே வந்து இந்த டீ வந்து டார்ஜிலிங்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்றது. ஸோ அப்ப அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவால அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபேமஸ். ஓகே. பிகாஸ் ஆஃப் தட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ஓகே. அதனால அதுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் புரொடெக்ஷன் குடுக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். அப்ப ஜியோகிராபிக்கல் புரொடெக்ஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. இட் இஸ் அ கம்யூனிட்டி புரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்றது என்னன்னு இப்ப பார்க்க போறோம் நெக்ஸ்ட்டு. டிசைன் அப்படின்றது இட் இஸ் டு சம்வாட் நம்ம ட்ரேட் மார்க்ஸோட கனெக்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ இதுவும் எதுக்கு குடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டிசைனுக்கு லாஸ்ல இந்த ஹெட்டிங் கீழ புரொடெக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு கான்ஃபிகரேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன், இல்ல ஒரு ஆர்னமெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்போசிஷன் ஆஃப் கலர் ஆர் லைன், இல்ல இதெல்லாம் கம்பைன் பண்ண ஒரு காம்பினேஷனா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க டிசைன் கீழ புரொடெக்ட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் ஆக்ட் கீழ புரொடெக்ட் பண்ண முடியும். இது வந்து எதுக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி அப்ளை டூ எனி டைப் ஆஃப் ஆர்டிகல். அது ஒரு காரா இருக்கலாம், இல்ல நீங்க போடக்கூடிய ஒரு ஜுவல்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க வீட்ல வைக்கக்கூடிய அழகான ஒரு ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸா இருக்கலாம். எனிதிங், எதுக்கு வேணாலும் இந்த புரொடெக்ஷன நீங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ திஸ் டைப் ஆஃப் புரொடெக்ஷன் ஆர் டிசைன் இஸ் அப்ளைட் டூ எனி ஆர்டிகல். பட் தட் டிசைன் ஆர் தட் புரொடெக்ஷன் தட் டிசைன் மஸ்ட் பி 2D ஆர் 3D ஆர் இன் போத் ஃபார்ம்ஸ் அந்த மாரி இருக்கணும். 2D ஃபார்ம்ல இருக்கணும், இல்ல 3D ஃபார்ம்ல இருக்கணும், இல்ல 2ம் இதுல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்றாங்க. தட் மஸ்ட் பி எனி அதுல வந்து இட் மஸ்ட் இன்வால்வ் சம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். அதுல ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் அப்பீல்ட் டூ அண்ட் ஜட்ஜ்டு பை த ஐஸ். அதாவது பார்த்த உடனே அப்பீலிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து, ஆஹா! அழகா இருக்கே! அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஸோ, அப்போ உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் டிசைன் புரொடெக்ட் பண்ணணும்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பீலிங் டிசைனா இருக்கணும். அப்பீலிங் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த உடனே பார்த்த உடனே கண்ணால கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? எப்படி நம்ம பார்க்குறோம்? இட் இஸ் solely ஜட்ஜ்டு பை த ஐ, ரைட்? அப்போ பார்த்த உடனே நமக்கு ரொம்ப அப்பீலிங்கா, ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம பார்த்த உடனே ரசிப்போம். ஸோ, அப்படி இருக்கணும் அப்படின்னு ஸோ, இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த பிரசன்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிளோட ஆர்னமென்ட்டோட டிசைன் பாருங்க.
இந்த கொக்கோ கோலா பாட்டிலோட ஷேப். ஓகே. இதுக்கெல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியல் டிசைன் கீழ புரொடெக்ஷன் கிளைம் அண்ட் நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி ஆஃப் திங்ஸ். ஓகே. எல்லாத்துக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல இருக்கு அப்டின்னா, அது எல்லா டிசைன் கீழ கொண்டு வரலாம். ஸோ தட் இஸ் கன்சர்ன் வித் இண்டஸ்ட்ரியல் டிசைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட். பேட்டன்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ பேட்டன்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி டெக்னிக்கல் சப்ஜெக்ட். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே நாட் மச் காம்ப்ளிகேட்டட். அதாவது நம்மளால வந்து ரொம்ப டெக்னிக்கலா படிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. என்னன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கரெக்ட்டா? ட்ரேட் மார்க்ஸா இருந்தாலும் சரி, ஜிஐயா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் டிசைனா இருந்தாலும் சரி, இல்ல காப்பிரைட்டா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பார்த்தோம்னா, ரொம்ப டெக்னிக்கல் இன்வால்வ் ஆன ஒரு சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. ரொம்ப டெக்னிக்ஸா படிக்க டெக்னிக் அதுல இருக்காது. பட் பேட்டன்ட்ஸ் பொறுத்தவரைக்கும், பேட்டன்ட்ல கொஞ்சம் நமக்கு அப்ப அந்த டெக்னிக்காலிட்டி இருக்கும். ஓகே. வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடண்ட் தான் வந்து பேட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் வெரி சிம்பிள். பேட்டன்ட்னா என்னன்னு முதல்ல பார்க்க போறோம். அண்ட் தென் பேட்டன்ட் எதுக்காக குடுப்பாங்க? பேட்டன்ட் எத்தன வருஷம் யூஸ் பண்ண முடியும்? நீங்க சிமிலர் லைக் என்ன இதனோட ஆப்ஜெக்ட் என்ன? இதனோட ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இத பார்த்துட்டு தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ பேட்டன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ this type of right is given to the inventor, first inventor of the product or process. Okay. This is also an exclusive right given to the first inventor of the product or process. That protection or that right is granted only by the government for a certain period of time. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, to exclude others not to use their product or not to use their invention. ஸோ நான் இப்போ சொன்ன ஒரு லைன்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் இஸ் பேட்டன்ட் இஸ் கிராண்டட் ஃபார் அன் இன்வென்ஷன். ஓகே. ஸோ அப்ப எதுக்கு குடுக்குறாங்க பேட்டன்ட் அப்படின்றது? இட் இஸ் கிராண்டட் ஃபார் அன் இன்வென்ஷன். இன்வென்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த new, useful and inventive in novelty to the society. Useful to the society. அதாவது பேட்டன்ட் வந்து எதுக்கு குடுப்பாங்கன்னு பார்க்குறப்போ, ஒரு இன்வென்டிவ் திங்ஸ்க்கு மட்டும் தான் குடுப்பாங்க. அப்ப இன்வென்டிவ் திங்ஸ்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே. இது நம்ம பேட்டன்ட்டோட கிளாஸ்ல நம்ம எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேட்டன்ட் அப்படின்றது எதுக்கு குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வேணாலும் குடுக்கலாங்க. சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேட்டன்ட் கிளைம் பண்ணலாம். அது வந்து ப்ராடக்ட் பேட்டன்ட்டா இருக்கலாம், ப்ராசஸ் பேட்டன்ட்டா இருக்கலாம். அதுல எந்த ப்ரொஹிபிஷனும் கிடையாது. ஸோ யார் குடுப்பாங்கன்னு பார்க்குறப்ப, கவர்மெண்ட் தான் குடுப்பாங்கன்னு பார்க்குறோம். எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அ பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அது எல்லாமே நான் பேட்டன்ட் ஆக்ட் நடத்துறப்ப சொல்லுவேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் கிராண்டட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ். ஓகே. 20 இயர்ஸ்க்கு பேட்டன்ட் குடுக்குறாங்கன்றத பார்க்குறோம். அப்ப பேட்டன்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போறோம். பேட்டன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இன்வென்ஷன். யாரு குடுக்குறாங்க? கவர்மெண்ட் குடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு டிஸ்கவர் திங்ஸ்க்கு ஒரு அ எ அந்த இன்வென்டர் வந்து யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் த ட்ரூ அண்ட் ஃபர்ஸ்ட் இன்வென்டர் ஆஃப் தட் பர்ட்டிகுலர் ப்ராடக்ட். ஓகே. ஸோ அவர் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல உலகத்துல வேற எங்கேயோ இருக்கிறதா இங்க வந்து நமக்கு டிஸ்கவர் பண்ண போறது கிடையாது. தட் திங் ஆர் தட் ப்ராடக்ட் ஷுட் நாட் எக்ஸிஸ்ட் எனிவேர் இன் த வேர்ல்ட். ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் என்ன குடுக்க போறாங்க? பேட்டன்ட்ஸ் குடுப்பாங்க. ஓகே. ஸோ பேட்டன்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். நான் அடுத்த கிளாஸ்ல பேட்டன்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்டன்ட்ட கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ. தட்ஸ் ஆல் ஃபார் மீ.